டெல்லி 2025 மக்களின் கோபம் வர்சஸ் கெஜ்ரிவாலின் இலவசம். ஆண்கள் வர்சஸ் பெண்கள். அமித்ஷாவிடம் நேரம் கேட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல், பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. டெல்லி தேர்தல் குறித்து 360 டிகிரி அலசலை மேற்கொள்ள விவாத அரங்கத்துக்கு காணொளி வாயிலாக வருகை தந்திருக்கிறார் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். ஸ்ரீராம், முன்பு ஒரு தடவை உங்கள்கிட்ட நான் தொலைபேசியில பேசிட்டு இருந்தப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. என்னன்னா, வார இறுதியில தேர்தல் தேதி இருந்தால் பல பேர் டூருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த போலிங் பர்சன்டேஜ் ஏறாது. போலிங் பர்சன்டேஜ் ஏறாமல் இருந்தால் அது ரொம்ப டிசாஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னீங்க. என்னன்னா, தேர்தல் தேதி ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்ப நீங்க என்கிட்ட பேசினது எலெக்ஷன் கமிஷன் காதுக்கு எட்டியதா இல்லையான்னு தெரியாது. இப்ப டெல்லி தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட வார நடுவில் நடக்க இருக்கிறது. Date of poll is 5th and counting is 8th, and 5th again we have very deliberately kept Wednesday. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா இதை வந்து நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லல, அன்னைக்கு ட்வீட் பண்ணி அதுல ராஜீவ் குமாரையும் நான் டேக் பண்ணியிருந்தேன், எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும். புதன்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ தேர்தல் நடத்துங்க, வீக்கெண்ட்ல வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க, சோ தட் மக்களும் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். லீவு நாள்ல பாக்கட்டும், லீவ் இல்லாத நாள் இன்னைக்கு ஓட்டு போடட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கண்டிப்பாக இது பிரதிபலிக்கும். இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இன்ஃபேக்ட் பாராளுமன்ற தேர்தல் கூட 2019 சரி 24 சரி எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்ல தான் வச்சாங்க. 19 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வச்சாங்க. இதுல வந்து திங்கட்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ தான் 2024 வச்சாங்க. சோ இது புதன்கிழமையில வைக்கிறதுங்கிறது நார்மலாவே டெல்லியை பொறுத்த மட்டும், இதையும் நம்ம காணொலியில சொல்லியிருக்கோம் முன்னாடியே, பாராளுமன்ற தேர்தலை விட சட்டசபை தேர்தலில் ஒரு 3% ஒரு 5% வாக்கு சதவீதம் அதிகமாக தான் வாக்களிக்கிறாங்க மக்கள். அதுவும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது 67-68% கூட போகலாம், பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதாவது ஜேவிசி இப்போ புதன்கிழமை நடக்குது, அதனால அதுவே வந்து போலிங் பர்சன்டேஜ் கூடுறதுக்கு ஒரு சாதகமான அம்சம். ஒருவேளை போலிங் பர்சன்டேஜ் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப் இருந்ததுன்னா அதனுடைய பொதுவான மீனிங் என்ன? ஒரு ஜெனரல் பர்செப்ஷன்ல அதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க சார்? அதாவது இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இலவசங்களுக்கும் கோபத்துக்கும் இடையிலான ஒரு தேர்தல். இலவசங்கள் ஜெயிக்க போதா, கோவங்கள் ஜெயிக்க போதா? மக்கள் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. இதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம காமிச்சிட்டோம், போனாட்டி வீடியோ எல்லாமும் காமிச்சோம். தண்ணிங்கிறது இன்னைக்கு வந்து தண்ணீருங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. பில், எலக்ட்ரிசிட்டி பில், ட்ரேடர்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ளேட்டட் எலக்ட்ரிசிட்டி பில், அது ஒரு இஷ்யூவா இருக்கு. குப்பையா கிடக்கு, கேஸ் சேம்பர் மாதிரி ஆயிட்டு இருக்கு. சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2100 ரூபாய் நான் கொடுக்க போறேன், 2500 ரூபாய் பென்ஷன் आम आदमी पार्टी, आम केजरीवाल சொல்லிருக்காரு. तो आज मैं ऐलान कर रहा हूं, कल से रजिस्ट्रेशन चालू होगा और रजिस्ट्रेशन 2100 रुपए का होगा, 1000 रुपए का नहीं. சோ இதுக்கு இடையிலான தேர்தல் தான் இது. இதுல உங்களுக்கு அதிகமான டர்ன் அவுட் ஆகுதுன்னா நார்மலா கோபம் எலெக்ஷன்ல இட் இஸ் an ஆன்டி இன்கம்பன்சி ஓட்னு தான் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு 65% மேல போயிடுச்சுன்னா இது வந்து ஆன்டி இன்கம். டெல்லி அப்படிதான் ஓட்டு போட்டிருக்கு. ஏன்னா 2013 ஷீலா தீக்ஷிட்டை தோற்கடிக்கணும்னு ஒரு பெரிய ஜம்ப் ஏற்பட்டது. 67% வரைக்கும் போச்சு. ஓகே, சோ இப்ப 65% மேல வாக்கு பர்சன்டேஜ் பதிவாச்சுன்னா அது கிளியர் கட்டா கேஜ்ரிவாலுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கலாம்.
60% கீழே தான் டேர்ன் அவுட் ஆச்சுன்னா இலவசங்களுக்காக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கோபம் உள்ளவங்க வந்து அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு தம்பு ரூல் கிடையாது. அப்படியே தமிழ்நாட்டிலயோ எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. அப்படின்னா 65% அதுக்கு மேல போச்சுன்னா ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்னது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அதே நேரத்துல 60க்கு கீழே போச்சுன்னா அது வந்து கேஜ்ரிவாலை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா இந்த 60க்கும் 65க்கு இடையில வந்த சார், அதாவது எனிதிங் above 60 அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஒன்லி மாற்றத்துக்கான தேர்தல் தான் நான் பார்ப்பேன். மாற்றத்துக்கான தேர்தல் தான் வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் நிறைய அதர் கால்குலேஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கணும். இப்ப ஓகே, நான் இப்போ இந்த அதர் கால்குலேஷன்ஸ் அந்த சைடு தான் போறேன். இப்போ போலிங் பர்சன்டேஜ் சமச்சீரா 70 தொகுதியில் ஒரு பெரிய அளவுல போகாமல் டோட்டலா கன்சால்டேட் பண்றப்பதான் 60-65 போகுது. ஆனா பல தொகுதிகள்ல குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிற தொகுதிகள்ல தான் போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊடகமாவே பேச வேண்டாம். இப்ப முஸ்லிம்ஸ் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து 80-85% போகுது. பட் ஓவராலா அதை கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்றப்போ இந்த 80-85% பேசும்ல, அப்படிங்கிறப்ப அது 60க்கு கூட வரலாம். அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருந்து அந்த ஏற்றம் ஃபுல்லா சிறுபான்மையினர் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல இருந்ததுன்னா அப்போ அதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? எப்படி சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு வந்து டெல்லியில வந்து சிறுபான்மையினர் வந்து பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. ஒரு சில இடங்கள், ஒரு 6-7 இடங்கள் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து டெமோகிராஃபில இருக்காங்களே தவிர, ஏன் இந்த சொல்றேன்னா தொடர்ந்து 2014, 2019, 2024 7க்கு 7 லோக்சபா தேர்தல் ஜெயிக்கணும்னா அங்க டெமோகிராபிக்கலி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதுவும் ஜெயிக்கிறது கிடையாது. 50% மேல 7க்கு 7 பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா அந்த இடத்துல வந்து இந்த முஸ்லிம் ஓட்டர்ஸ்க்கு பெரிய ஃபோர்ஸா இல்ல அப்படின்னு நீங்க பெரிய ஃபோர்ஸா இல்ல. சோ அதனால ஒரு சில பலிர்மான், அதே மாதிரி சீமாப்பூர், அந்த மாதிரியான தொகுதிகளை எடுத்து ஓக்லா, அந்த மாதிரியான தொகுதிகள்லாம் நீங்க அப்படியே பிக் பண்ணிடலாம். அங்க மட்டும் அது அதிகமா இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப நம்ம சொல்லலாம், ஓகே ப்ராபப்ளி சிறுபான் முஸ்லிம்ஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டு. ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல. இருந்தா ஒரு ஸ்ப்ரெட் ஓவரா இருக்கும், இல்லன்னா வேற மாதிரி தான் மாறும். ஓகே, அப்படின்னா வாக்குப்பதிவு அதிகமா இருப்பது அப்படிங்கிறது சமச்சீரா 70 தொகுதியிலுமே நிகழக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது உங்க அசம்ஷன். ஓகே, இதுல இன்னொரு முக்கியமானது, காங்கிரஸும் தனித்து போட்டியிடுகிறது, ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிடுகிறார். அப்படிங்கிறப்போ இப்ப காங்கிரஸ் வந்து தனித்து போட்டியிடுறது. இன்னொன்னு இதுல ஒண்ணு நினைவுபடுத்திக்கணும், கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஆமா, இட் அட்டைன்ட் ஒன்லி 0. ஓகே, அப்படிங்கிறப்போ இப்ப காங்கிரஸ் முன்னை காட்டில் அதிகமா வாக்குகளை பெற்றார். கடந்த முறை 4.6% என்னமோதான் வாங்கிது. அதை காட்டில அதிகமா போகுது, 8%, 10% லெவலுக்கு எல்லாம் போச்சுன்னா அது ஆம் ஆத்மிக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குமா? எப்படி? கண்டிப்பா உருவாக்கும். அதாவது காங்கிரஸ் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்டேஜ் பாயிண்ட் அதிகமும் அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஓட் பேங்கா இருக்கக்கூடிய தலித்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இவங்க தான் முன்னாள் காங்கிரஸினுடைய ஓட் பேங்க். அவங்க தான் ஆம் ஆத்மி பார்ட்டியை நோக்கி நகர்ந்தாங்க. அவங்க தான் இன்னும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட நிற்கிறாங்க. இப்ப இவங்கள ஒரு சதவீதம் இங்க மூவ் ஆனாங்கன்னா அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பெரிய தலைவலி சிக்கலாக ஏற்படும். அதனால தான் ஆம் ஆத்மி பார்ட்டி இப்ப கூட பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்ல காங்கிரஸ் இஸ் a B team of BJP அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் எந்த அளவுக்கு ரிவைவ் ஆகும்? அதாவது இங்க 2 விஷயம் நடக்குது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பிரமாதமான நரேட்டிவ் எடுத்துட்டு போறாங்க. நான் சொல்றது சந்தீப் தீக்ஷித், அஜய் மாக்கன், அல்கா லம்பா,
அல்கலம். தேவேந்தர் யாதவ் இவங்க எல்லாம் வந்து பிரமாதமா எடுத்துட்டு போறாங்க. எதை பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசுறாங்க. இன்ஃபேக்ட் பிஜேபியை விட, அதுக்கு நான் வரேன். ஆனா ராகுல் காந்தியை காணுமே, பிரியங்கா காந்தியை காணுமே. மன்மோகன் சிங் மறைஞ்சிருக்காரு, துக்கம் அப்படின்றாங்க. அவர் வியட்நாம்ல இருக்காரு. அவரு வியட்நாம்ல ஏதோ பார்ட்டின்றாங்க சில பேர் என்னமோ அவர் வந்து அந்த ஹவுசிங் மாடல் எல்லாம் பார்க்க போயிருக்காராம், பினான்சியல் மாடல பார்க்க போயிருக்காராம் அப்படின்றாங்க. காணாம போயிட்டாரு. என்ன பண்ண போறாரு தெரியல. அவரு அஜய் மாக்கன் வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு போஸ்ட் பேக்ட்ராப் இருக்கு, தேச துரோகி அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேன்சல் பண்ண வச்சுட்டாங்களே. யார் கேன்சல் பண்ண வச்சாங்க? ராகுல் காந்தியா, பிரியங்கா வட்ராவா, மல்லிகார்ஜுன் கார்கேவா, சோனியா காந்தியா? ஒரு பக்கம் என்னன்னா இவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து காங்கிரஸ் வந்து இந்திய அலையன்ஸ்ல இருந்து துரத்தி அனுப்பணும், இருக்கவே கூடாது, எக்ஸ்பெல் பண்ணணும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மேல எஃப்ஐஆர் கொடுத்தவர் யாரு? இந்த 2500 ரூபாய் கொடுக்க போறேங்கிறது ஒரு போலித்தனமான ப்ராமிஸ், சஞ்சீவி யோஜனாங்கிறது ஒரு போலித்தனமான ப்ராமிஸ். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதே வந்து சந்தீப் தீக்ஷித் தான், பிஜேபி தலைவர்கள் ஃபைல் பண்ணல. இத ராகுல் காந்திக்கு யார் எடுத்து சொல்லி அவர் மூலையில எப்படி புரிய வச்சு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி, ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னது யார் சொன்னாங்க? காங்கிரஸ் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க மகளிருக்கு. இவங்க 2500, இது ஒரு ஏலம் மாதிரி ஆயிடுச்சு. நீ 2100 கொடுக்குறியா, நாங்க 2100 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? டி.கே. சிவகுமார். வேற தலைவர்களே இல்லையா? கார்கே சொல்லக்கூடாதா? கர்நாடகத்தினுடைய தலைவர் அவர் வந்து டெல்லி எலெக்ஷனுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்றாரு. ஆமா ஆமா, மத்திய தலைவர்கள் யாரும் சொல்லல. ஏன்னா சார் இவங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இவங்க வந்து சைலண்டா இருந்தாங்கன்னா தங்களுக்கு தங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிறது தான் காங்கிரஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கேஜ்ரிவாலுக்கு எதிரான அதிருப்தி பரவலா இருக்கு. ஓகே, அப்போ இந்த அதிருப்தி வாக்குகள் கேஜ்ரிவாலுக்கு எதிராக போய் சேருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்படி எதிராக போய் சேர்றப்போ அந்த எதிராக போற வாக்குகள் பிஜேபியை நோக்கி நகருமா இல்லாட்டி காங்கிரஸ் நோக்கி நகருமா? சார், ட்ரேடிங் கம்யூனிட்டி, வைஷ்யா கம்யூனிட்டி, நான் சொல்றது பனியா கம்யூனிட்டி, பிராமணர்கள், ஜாட், குஜர், பஞ்சாபி கத்ரி இண்டூஸ், ஓரளவுக்கு தலித்ஸ், இதெல்லாம் வந்து பிஜேபியை நோக்கி நகரும். சிறுபான்மையினர், அதே சமயத்தில் ஒரு சில தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இதெல்லாம் காங்கிரஸ் நோக்கி நகரும். இப்படிதான் நகரும். அதாவது 53% இருக்குன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கிட்ட. அங்கேருந்து ஒரு 3% காங்கிரஸுக்கு போச்சுன்னா 5% பிஜேபி கிட்ட போகும், ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட. இதுதான் ஈக்குவேஷன் இப்ப. சோ சார், இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சார் ப்ரெடிக்ட் பண்றது. நம்பர் இல்ல, ஓட் ஷேர், டைரக்ஷன். நம்பர்ஸ் கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா 70 சீட்டு, சின்ன சின்ன சீட்டு, ரொம்ப கஷ்டம். அது பிஜேபி 38 ஜெயிக்குமா இல்ல 32 ஜெயிக்குமா இல்ல ஆனா ஒண்ணு சொல்லலாம், ஓட் ஷேர் வந்து அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நான் இந்த எலெக்ஷன் எப்படி பாக்குறேன்னா 2 விதமான தேர்தலா பாக்குறேன். ஒன்னு, இது வந்து பாலினத்துக்கு உள்ள தேர்தல், ஜெண்டர் எலெக்ஷன். ஆம்பளைங்க கோவத்துல இருக்காங்க, மகளிர் 18 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிற மகளிர். நான் ஒரு பேட்டர்ன் பாக்குறேன். எனக்கு வரக்கிற டேட்டா இது வந்து இப்ப வந்து இருக்கிற டேட்டா. ஆனா இந்த டேட்டா எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்றேன். கல்காஜி, நியூ டெல்லி, இந்த மாதிரியான தொகுதியில இருந்து வந்திருக்கு. கல்காஜியில கேண்டிடேட் அதிஷி, நியூ டெல்லியில கேண்டிடேட் அரவிந்த் கெஜ்ரிவால். நான் என்ன பாக்குறேன்னா 40 வயதுக்கு உள்ளிட்ட மகளிர் ஒரு 5-8% லீடு ஆப் எடுக்குது. ஓகே, ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் 8-14% வரைக்கும் பிஜேபி லீடு இருக்குது. 41 வயதுக்கு மேல இருக்கிறவங்க ஃபேர்லி ஒரு 4-5% பிஜேபி லீடு இருக்கிறாங்க. ஆண்களா பெண்களா? போத் ஆண்கள் அண்ட் பெண்கள், 2 பேர். பெண்கள்ல கம்மி, பெண்கள்ல கேப் கம்மி, ஆண்கள்ல கேப் ஜாஸ்தி. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நான் ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பொலிட்டிக்கலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டேட்டா, ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா
மகளிர் வாக்குகள் 55% அவர்களுக்கு வரணும். 55%னா 65% டர்ன் அவுட்னா 25,25,000 ஓட்டுகள் அவங்க எடுக்கணும். 55% எடுக்காம 52% கீழே போனாங்கன்னா, அதான் மகளிர் ஓட்டு, மகளிர் வாக்குகள் தான் சொல்றேன், மகளிர் வாக்குகள் 52% கீழே போனாங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி 40 இடங்களில் 36 இடங்கள் ஜெயிப்பதே கடினமா இருக்கும். which means BJP will be closer to the magic number. இப்ப நான் பிஜேபி என்ன பண்ணணும்னு சொல்றேன். 48% மேஜிக் நம்பர் 36. இதே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான என்ன வியூகம் இருக்கு? ஆண்களினுடைய வாக்குகள் 48%, 46 48% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற வேண்டும். 46. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அன்லைக் தமிழ்நாடு 11,75,693 ஆண்கள் வாக்காளர்கள், பெண்கள் வாக்காளர்கள் அதிகம் இருக்காங்க. எஸ், மோர் ஆர் லெஸ் 12 லட்சம் ஆண் வாக்காளர்கள் கூடுதலா இருக்காங்க. இப்ப நீங்க ஈரோடு பத்திலாம் நீங்க பேசுறீங்க, உங்களோட காணொலியில போன வாரம் பார்த்தேன் நான். அதுல பாத்தீங்கன்னா நீங்க மகளிர் வாக்குகள் தான் அதிகம்ன்றீங்க நீங்க தமிழ்நாட்டுல, ஈரோடு. ஆனா இங்க எல்லா தொகுதிகளிலும், இது அனைத்து 70 தொகுதிகளிலுமே ஆண் வாக்காளர்கள் தான் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. சோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன கடினம்? அதனாலதான் சொல்றேன், 55% மகளிர் அந்த பக்கம், 46% ஆண்கள் இந்த பக்கம். ஏன்னா ஆண்களுடைய வாக்குகள் அதிகமா இருக்க போகுது, பதிவாக போகுது. அதனால இதுதான் சார் இந்த தேர்தலுடைய சூட்சமம். அப்படா இப்ப ஜெண்டர் வைஸ் ஃபீமேல் வெர்சஸ் மேல் ஓட்டர்ஸ். ஆமா. சோ இவ்வளவு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல ஃபீமேல் ஓட்டு இன் ஃபேவர் ஆஃப் ஆம் ஆத்மி இருந்தால் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரும். எஸ். அதே நேரத்துல மேல் ஓட்டர்ஸ் ஓட்டு இத்தனை சதவீதத்துக்கு மேல அதிகமா இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி இருந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வரும். எஸ் எஸ். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எலெக்ஷன் இதுதான் சார். ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு சுவாரஸ்யம் சார். இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் அரித்மெட்டிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த தேர்தல்னா நம்ம நம்பர்ஸ் டைரக்டா போலிங் நம்பர்ஸ்குள்ள போயிடலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது மத்திய பிரதேஷ் 2018 நடந்த மாதிரி ஒரு க்ளோஸா வரக்கூடிய தேர்தல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு 1.5% அதிக வாக்குகளை பெற்றால் கூட சீட் ஷேர்ல பிஜேபி முந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ ஓக்லா மாதிரியான தொகுதி, அதாவது முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற தொகுதி, 68-75% வாக்குகளை பெற்று ஜெயிப்பாங்க காங்கிரஸ் கட்சி. சோ பிஜேபி ஜெயிக்கிற சீட்லாம் 3% 4% தான் வாங்கி ஜெயிப்பாங்க டிஃபரன்ஸ். சோ அதனாலதான் நான் சொல்றேன், ஓட் ஷேர் டு சீட் ஷேர் கன்வர்ஷன் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டம். ஓட் ஷேரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க சொல்றது பார்த்தால் இப்போ இந்த டெல்லி தேர்தல் பிரிடிக்ஷனை பொறுத்த அளவுல ஓட் ஷேரை கான்ஸ்டிட்யூன்சிஸ், நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்ஸ நீங்க கன்வெர்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய நைட் மேர்னு நினைக்கிறேன். நைட் மேர் தான் சொல்ல வரேன். சீட் ஷேரை சொல்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே 2% சீட் ஷேரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஜெனரல் ரூல் வச்சிருப்பாங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் மேல போச்சுன்னா அது அப்படின்ட்டு. ஆனா சிறுபான்மையினர் இதுல சிறுபான்மையினர் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல கண்ணா பின்னான அதிகமா இருக்கும். ஆனா அதனால கிடைக்கக்கூடியது இந்த ஒரு தொகுதியா தான் இருக்கும். பட் அது மத்த எந்த தொகுதியும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் இங்க இந்த கருத்து கணிப்பு நிபுணர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியா கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே பிரிடிக்ஷனே தப்பா போயிட்டு இருக்கும் சார். எல்லா கருத்து கணிப்பாளர்களுக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு நிபந்தனை பெற்றிருக்கார், 48க்கு கீழே ஒண்ணும் கொடுக்காத எங்களுக்கு அப்படின்னு அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறாரா? அவர் வேண்டுகோள் தான் இதெல்லாம் செஃபாலஜிஸ்ட்குள்ள பேச்சு. சோ ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிட்டாரு. ஆமாமா, அப்ரோச் பண்ணிட்டாரு 48 அப்படியே 48 சீட் ஆரம்பம். அவர மாதிரி பாத்தீங்க 42 to 50, 44 to 52. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, ஒப்ளைஜ் பண்றாங்களா கருத்து கணிப்பாளர்? சில பேர் பண்ணுவாங்க சார். என்ன, அவர் பிரஸ்ஸுக்கு அவர் நிறைய பண்ணிருக்காரு சார். கடந்த 5 வருஷத்துல பிரஸ்ஸுக்கு அவர் நிறைய பண்ணிருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட் அவரை விட யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா கொடுத்தது இல்ல. வேற ஒரு பாஷையில சொன்னா நல்லா கவனிச்சிருக்காரு.
நல்லா கவனிச்சிருக்காரு. இப்போ ஒரு அதாவது என்னன்னா, அதிருப்தியினால மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டு வெளியில போறாங்க, மாத்தி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. அது சுகாதாரமா இருக்கட்டும், மற்ற சீர்கேடுகள் எதுவா வேணாலும் இருக்கட்டும். அந்த சீர்கேடுகள், சுகாதார குறைபாடு எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானது. அங்க இருக்க முஸ்லிம்ஸா இருந்தாலும் அதுதான். ஆனால் அதே நேரத்துல ஓட்டு போட வரக்கூடிய ஒரு சிறுபான்மையின சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரி, இதை எப்படி தான் இஸ்லாமியர் அப்படிங்கிற முறையில ஸ்ட்ராட்டஜிக்கா ஓட்டு போடுவாங்களா, இல்லாட்டி அதிருப்திக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா இதுக்கு முந்தின தேர்தல்ல முஸ்லிம் ஓட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ஓட்டு போட்டாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா காங்கிரஸையும் கை விட்டுட்டு எங்க பிஜேபி ஜெயிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக மொத்த ஓட்டும் அப்படியே வந்து ஆம் ஆத்மிக்கு போடலாச்சு. இந்த முறையும் அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்கு சார். அதாவது அதிருப்தி இருக்கும், எனக்கு கோபம் இருக்கும், மோடி எனக்கு வீடு கூட கொடுத்திருப்பாரு. ஆனாலும் நான் பிஜேபியை எப்படி தோற்கடிக்க முடியும், யாருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி தோக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்கிறது தான் போடுவாங்க. ஏன்னா போன முறை அப்படிதான் போட்டிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட். போன முறை நான் உங்களுக்கு டேட்டாவே சொல்லிடுறேன். நான் முஸ்லிம்கள் வந்து 83% ஆம் ஆத்மி பார்ட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. 13% தான் போட்டிருக்காங்க. வச்சிருக்கேன் அந்த டேட்டாவை. அதனாலதான் கேட்டேன் சார், இந்த தடவை அப்படி போட்டால் அதனால கேஜ்ரிவால் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவாரா? இல்ல சார், அதாவது முஸ்லிம் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ் 7 தான் கம்மி. ஆமா ஆமா ஆமா. என்னதான் அவங்க மாத்தி ஓட்டு போட்டாலும் வந்து அது 7 கான்ஸ்டிட்யூன்சிஸ்க்குள்ளதான் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆமா ஆமா, அவ்வளவுதான். டெமோகிராஃபி ரொம்ப வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. நான் எக்ஸாக்ட்டா சொல்லிடுறேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸே சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு சொல்லு. 5 சீட் தான் சார் உங்களுக்கு டேஞ்சரஸ் டெமோகிராஃபின்னு சொல்லுவேன். டேஞ்சரஸ் டெமோகிராஃபினா ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சி இருக்கக்கூடிய டெமோகிராஃபி. ஆனா அதுலயும் ஒரு சீட்ல பிஜேபி 2015 ஜெயிச்சது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகி அந்த தொகுதிக்கு பேரு நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். முஸ்தாபாபாத் 39.5% முஸ்லிம்கள் இருக்காங்க. அங்க என்னாச்சுன்னா உங்களுக்கு 6000 மார்ஜின்ல பிஜேபி ஜெயிச்சாங்க 2015. என்ன இந்து போலரைசேஷன் நடந்திருக்கு. இந்து போலரைசேஷன் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி அந்த தொகுதியும் பிஜேபியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க எகெயின் ஓவைசி வந்திருக்காங்க. இங்க ஹிந்து போலரைசேஷன் அதை பிரேக் பண்றதுக்கு கேஜ்ரிவால் ஒரு உத்தி வச்சிருப்பார்ல. போன தடவை அனுமன் சாலிசா மாதிரி இந்த தடவை வேற ஏதாவது வச்சிருப்பாரு சார். ஆல்ரெடி பண்ணிட்டாரா சார்? 18,000 ரூபாய் கொடுக்கறாரா சார்? பண்டிதர்களுக்கும் சிக் பண்டிதர்களுக்கும் இந்து பண்டிதர்களுக்கும் 18,000 ரூபாய் மாதம் கொடுக்கிறேன். இந்த பண்டிட்ஜிகளுக்கு எல்லாம் 18,000 கொடுக்கிறேன்னு சொன்னதும் இப்ப முஸ்லிம் பண்டிட்ஸ் இருக்காங்களா, முல்லாஸ் மௌல்விஸ், அவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. அவங்க எங்களுக்கு ஏன் தரலைன்னு கேக்குறாங்களே. இல்ல, எங்களுக்கு நீ அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒன்னும் தரலையேன்னு கேக்குறான். ஓ, அனௌன்ஸ் பண்ணிட்டு சார் இவர் அனௌன்ஸ்மெண்ட் சிஎம் சார். இவரு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாரு. 1000 ரூபாய் தரேன். பஞ்சாப்ல குடுக்கலன்னு கேக்குறாங்களே மக்களே. நீ பஞ்சாப்ல குடுக்கறேன்னு சொல்லிட்டு குடுக்கலன்னு கேக்குறாங்களே அவங்க. சோ அதெல்லாமும் இருக்கு, அதெல்லாமும் இருக்கு இவருக்கு வந்து. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு நரேட்டிவை எடுக்க போறாங்க பிஜேபி? சார் 1700 குடும்பம் தான் இருக்கும். ஆனா அந்த 1700 குடிசையில வாழக்கூடிய மக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட்டை வெறும் 1.42 லட்சம் கொடுக்கணும். 30,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணும். 1.72 lakhs பே பண்ணீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அருமையான பிளாட் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இத பத்தி மொத்த பிஜேபியும் பேசிருக்கணும் சார். அதுக்கு 2 நாள் முன்னாடி நான் ஒருத்தர் தான் ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். இல்ல, அதாவது ஜேவிசி இந்த மாதிரி விஷயத்த நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் தான் புலம்பிக்கிட்டே இருக்கோம். இதை சொல்ல மாட்டாங்களா, அதை சொல்ல மாட்டாங்களான்னு. நம்ம 2 பேரும் பேசிக்கா ஒரு இண்டிவிஜுவல் முறையில எந்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு மாபெரும் கட்சியுடைய நெட்வொர்க் எவ்வளவு இருக்கு, டெல்லியில எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம். இதே மாதிரியான ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஎம்கே மட்டும் பண்ணி இருந்தால் என்னென்ன நடந்திருக்கும், எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க.
அதாவது நீங்க செய்யறது பெருசு இல்லைங்க, செஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதாங்க ஜனநாயகத்துல மீண்டும் மீண்டும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தேவை. அதுல ஏனோ எப்போதுமே பிஜேபி பின்தங்கியே தான் இருக்கு. இதுல சிஏஜி ரிப்போர்ட் இப்ப வந்திருக்கு, கண்ட்ரோல் தி ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சீஷ் மஹால் அப்படின்னு சொல்லப்படுகிற கண்ணாடி மாளிகை அரசு சார்பில் முதல்வருக்காக புதுப்பிக்கப்பட்டது. ஆக்சுவலா புதுப்பிக்கப்படுறதுக்கு அவங்க முதல்ல போட்டிருந்த திட்ட மதிப்பீடு ஒரு 7 கோடி சொச்சம். கடைசியில 33 கோடி செலவழிச்சு அவங்க பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான ஒரு மாளிகை. எவ்வளவு தூரம் ஊதாரித்தனமான செலவை மக்கள் வரிப்பணத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் செய்திருக்கிறார் அப்படிங்கிற வீடியோக்களோட அம்பலமாகிருக்கு. தமிழை பொறுத்தளவுல கோலாகலாஸ் டிவி அதை அம்பலப்படுத்தியிருக்கு. நாங்க ரொம்ப விரிவா கம்ப்ளீட்டா நாங்க கொடுத்துருக்கோம். சரி, இப்போ என்னன்னாக்க 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஊதாரித்தனமான செலவு, அவருடைய ஊழல், இது ஒண்ணு. 2வது, அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த அளவுக்கு டெல்லியை கவனிக்காமலே விட்டார், சுகாதார கேடு அப்படின்னு. இந்த 2 இருக்கு. இந்த 2ஐயும் சிறப்பான முறையில பிஜேபி மக்கள்கிட்ட கொண்டு வராங்களா, இல்லாட்டி இந்த 2ல ஒன்ன விட்டு ஒன்ன கொண்டு போறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? இது எப்படி, அங்க என்ன விதமா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு? நம்ம வாசகர்களுக்கு இந்த வீடியோ கூட காமிப்போம். அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அவங்களுக்கு சீஷ் மஹால்ங்கிறது ஒரு இஷ்யூ. அதற்கு கீழே இருக்கிறாங்கல்ல, ஒரு ட்ரேடருக்கோ இல்லைன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கோ, ஒரு கவர்மெண்ட்ல வேலை பண்றவருக்கோ, இல்லைன்னா சும்மா ஒரு கூலிக்கோ, இல்லைன்னா ஒரு குடிசை வாழ மக்களுக்கோ சீஷ் மஹாலை பத்தி கவலையே கிடையாது. அவனுக்கு அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அவனுக்கு தேவை குடிக்க தண்ணி இல்ல, காத்து ஒழுங்கா வர மாட்டேங்குது, குப்பை எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபி மோடிஜி 2மே எடுக்கிறார். மோடிஜி 2மே எடுக்கிறார். ஆனா 2 இஷ்யூ பேசுறாரு. ஏன்னா அவர் சீஷ் மஹால் பத்தி பேசணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் கட்டினேன்ப்பா இந்த மாதிரி வீடு, நான் மக்களுக்கு தானே வீடு கட்டி கொடுத்தேன், இவ்வளவு கோடி மக்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், நான் வேணா நான் எனக்கு வீடு கட்டிக்கிட்டேன்னா எனக்கு வீடே கிடையாது என் பேர்ல அப்படின்றாரு. ஆனா இது என்னன்னா, 2ஆம் தக்க தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், செகண்ட் அண்ட் தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் வெறும் சீஷ் மஹால் சீஷ் மஹால் சீஷ் மஹால், ஒரு ஸ்டேஜுக்கு மேல சீஷ் மஹால். சார், எனக்கு என் வயிறு பிரச்சனை சார். அந்த அவர் என்னமோ பண்ணிட்டு, ஊழலுங்கிறது இந்தியாவில் ஒரு அளவுக்கு தான் சார் அது பாதிப்பு ஏற்படுத்தும். லாலு பிரசாத் யாதவ் ஜெயிலுக்கு போனவர், அவர் பையன் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சான் லாஸ்ட் டைம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பீகார்ல. அம்மையார் ஜெயலலிதா கன்விக்ட் ஆனாங்க. அதத்தான் சொல்றேன். ஆனா ஜெயலலிதா ஜெயிக்கலையா? இந்தியாவை பொறுத்தவரை ஊழல்ங்கிறது மக்களால சகித்துக் கொள்ளப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி மக்களை நேரடியா பாதிக்கிற சுகாதாரம், அது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஹாட் கேக்கா இருக்கு. ஆனால் பிஜேபி திடீர்னு இப்போ சீஷ் மஹால் தான் ரொம்ப ஹைலைட் பண்றாங்களா? ரொம்ப ஹைலைட் பண்றாங்க. ரொம்ப, அதாவது அவ்வளவு ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற. ஏன்னா மிடில் கிளாஸ் கிட்ட, இப்போ மிடில் கிளாஸ் கிட்ட பேசுங்க, ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் கிட்ட பேசுங்க, ஒரு பெரிய காலனில போய் பேசிங்கன்னா அதை பத்தி பேசலாம், எடுபடும். ஏன்னா இவன் இவ்வளவு நேர்மையானவர் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாருன்னு. ஆனா அது குடிசையில கண்டிப்பா எடுபடாது. குடிசையில நான் பாரு அவ்வளவு பேர் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு வீடு கட்டித்தரேன், உனக்கு கழிவறை இல்ல, உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாக்கடையா ஓடிட்டு இருக்கு, நான் இதன் சூழ்நிலையை மாத்தி கொடுக்குறேன். கேஜ்ரிவால் மேல ஒரு சார்ஜ் ஷீட், மோடி என்ன பண்ண போறாரு ஒரு பிளான், முடிஞ்சு போச்சு. அதை எடுத்து பண்ண மாட்டேன். அதை எடுத்து பண்ண இந்த சமயத்தில் உங்ககிட்ட சொல்லுவேன் சார், 42 சீட்டுக்கு மேல பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொல்லுவேன் சார் உங்ககிட்ட. அதை நான் சொல்லாம இருக்கிற காரணம் என்ன? ஓகே ஓகே. இல்ல ஏன்னா சொல்லு, இதுல வேற இன்னொரு கான்ட்ரவர்சி வேற ஓடித்து. ரமேஷ் பிதூரின்னு ஒருத்தர் ஃபார்மர் எம்பி இருக்காரு. ஆமா, அவர் அதிஷி பத்தி ஒண்ணு பேசி விட்டாரு. ஆமா, அவர் அதிஷி பத்தி பேசல. அவர் என்ன சொன்னார்னா, அகப்படியா மாத்தினவர் அப்படின்னு சொல்லி. இல்ல அவர் என்ன சொன்னார்னா, லாலு பிரசாத் யாதவ் பீகார்ல ஏமா மாலினியினுடைய கண்ணம் போல நான் ரோடு அமைப்பேன்னாரு. அமைக்கல. நான் சொல்றேன், இந்த கல்காஜி தொகுதி அதிஷியோட தொகுதியில பிரியங்கா வட்ராவுடைய கண்ணம் மாதிரி நான் ஒரு ரோடு போடுறேன், பளபளப்பான சாலை அமைப்பேன், பளபளப்பான சாலை பண்றேன் அப்படின்னு. எப்போதுமே இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளு. இதுல 2 விஷயம் இருக்கு சார். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நிறைய பேருக்கு இந்த ஸ்பீச் பிடிக்கல, ரொம்ப கோபமா பேசினாங்க. ஆனா ஒரு சிலர் பிஜேபியில என்ன சொல்றாங்கன்னா, இதை காங்கிரஸை கிள்ளி விடுறது, காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்காங்க, இதை கிள்ளி விட்டா வந்துருவாங்கல்ல களத்துக்கு.
அப்போ அதன் மூலமா ஆம் ஆத்மிக்கு ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். காங்கிரஸ் நோக்கி நிறைய ஓட்டு போகும்னா நிச்சயம் ஆம் ஆத்மி ஓட்டு தான் அங்க போகும். அப்படிங்கிறப்போ அல்டிமேட்டா பாதிப்புங்கிறது ஆம் ஆத்மிக்கு ஏற்படும். ஏன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியா இப்பதான் சொன்னீங்க பிரச்சாரத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களை வர வைக்கிறதுக்கான உத்தி பிரியங்கா காந்தி வாங்க உள்ள. அதாவது அப்படின்னா இப்ப என்ன அல்டிமேட்டா நம்ம புரிஞ்சுக்கிறது, டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் அதிகமா கடினமாக உழைக்க பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். 7-8% வாங்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் 4.3 வாங்கிட்டாங்கன்னா கன்ஃபர்ம்டு பிஜேபி வெற்றி. 6 வாங்கினாங்கன்னா கஷ்டம், அவ்வளவுதான். 10 போச்சுன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, 10 போச்சுன்னா சுனாமி அடிப்பாங்க பிஜேபி. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆனா அதிஷியும் அழுதாங்க. ஆனா அந்த அழுகைக்கு யாருமே அந்த அழுகைக்கு டிராமான்னு கிளியர் கட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆப் சப்போர்ட்டர்ஸே சொல்றாங்க எதுக்குது அப்படின்னு. அது என்ன காரணத்துக்காக அழுதாங்க? நம்ம நேயர்களுக்கு அரசியலுக்காக என் குடும்பத்தெல்லாம் ஏன் இழுக்கிறீங்க? அவர் என்ன சொன்னார், மரலேனா சர்நேம் ஏன் மாத்துறான்றது. திடீர்னு இப்ப அதிஷி மரலேனாங்கிறது அதுவே ஒரு சர்நேம் கிடையாது. அது இப்ப சிங்கு வருது, என்ன தேர்தலுக்காக என்ன வேணா மாத்துவியான்றது ரமேஷ். அதை சொல்றப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்தலுக்காக நீங்க உங்க அப்பா பேரையே மாத்தினார், தந்தையவே மாத்தினவர் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்காக லேசா கண்ணீர் விட்ட மாதிரி காட்சி கொடுத்தாங்க. ஒரு பிரஸ் மீட்ல ட்ரை பண்ணாங்க. मार्लिना ने बाप बदल दिया, पहले मार्लिना थी अब सिंह हो गई, ये इनका चरित्र है। वो इतने बीमार रहते हैं कि बिना सहारे के चल नहीं पाते हैं। आप चुनाव के लिए इतनी घटिया हरकत करेंगे? कैसे बुजुर्ग व्यक्ति को गालियां देने पे उतर आएंगे? இல்ல இன்னொன்னு, தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, டெல்லி தேர்தலில் 20 to 29 வயதுக்கு உட்பட்ட இளம் வாக்காளர்கள் 25.8 லட்சம் பேர், 18 to 19 வயதுக்கு உட்பட்ட முதன்முறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 2.08 lakhs அப்படின்னு சொல்லியிருந்தார். Young voters are also 25.89. First time voters are 2.08 lakhs. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியும் ரொம்ப இளம் வாக்காளர்கள். இந்த இளம் வாக்காளர்கள் எதை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? 18 to 19 மகளிர் again they are going for அரவிந்த் கெஜ்ரிவால். அதுல 60% மகளிர் will go for அரவிந்த் கெஜ்ரிவால். ஓகே ஓகே. இது பொறுத்த மட்டும் ஆண்களை பொறுத்த மட்டும் ஸ்பிளிட் ஆகும். அதாவது 2,08,302 இளம் வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல பிஜேபி அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. இன்னைக்கு இன்ஸ்டா தான் உங்களுக்கு அவர்களுடைய டார்கெட். ஆம் ஆத்மி பார்ட்டி அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆக்சுவலா டெல்லி மாதிரியான சிட்டி ஸ்டேட்ல சோசியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. எஸ், இப்ப தமிழ்நாடு, பீகார், யூபி மாதிரியான பெரிய ஸ்டேட்ஸ்ல அது பெரிய ரோல் கிடையாது. ஆனா டெல்லி மாதிரியான ஒரு சிட்டி ஸ்டேட்ல அதுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. எப்படி பிஜேபியுடைய ஐடி டீம் பின்னடைவு கண்டிருக்கு சார்? இன்னும் அமித் மால்வியாலாம் ரொம்ப சுறுசுறுப்பா இல்லையா? என்னைக்குமே இருந்தது இல்ல, என்னைக்கும் இருக்கவும் மாட்டாரு. நான் பப்ளிக்காவே சொல்லிடுறேன். எதுக்கு என்ன கோச்சினாலும் கோச்சிக்குங்க சார். அவர் பண்ண வேண்டியதான் வேலைதான் மத்தவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே சார். ஜிஎஸ்டியை பத்தி மெனக்கட்டுனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் சார். எதுக்காக? டெல்லி எலெக்ஷன்ல மிடில் கிளாஸ் கிட்ட போய் சொல்லணும், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ரேட் ஜாஸ்தி இருந்ததுப்பா, டாக்ஸ் இப்ப கம்மியா இருக்குன்னு. இதை சொல்லணும்ல சார். கம்மி தான் சார். அதாவது சில சமயங்கள்ல நமக்கு அதாவது தேவேந்திர ஃபட்னவிஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இதுலயும் ஜிஎஸ்டினால மக்களுக்கு முன்னைக்காட்டில் கம்மியாத்தான் இருக்குங்கிறத அரசும் பிஜேபியும் செய்ய வேண்டிய வேலை.
அதையும் இந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள் தான் 4-5 பேர் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை ஃபுல்லா ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ், அதுல ரொம்ப முக்கியமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு மௌடிகமா இருக்காங்க, ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு விதமான டேக்கன் ஃபார் கிராண்டடா, ஒரு விதமான அரகன்ஸ் இல்ல. அது தவிர மேல இருக்கிறவங்கள புகழ்ந்து ட்வீட் போட தான் அவங்களுக்கு நல்லது. அதுதான் அவங்களோட வேலை நினைச்சிட்டு இருக்காங்க. பாலிசியை புகழணுமே தவிர தனிப்பட்ட அவர்களை மீட் பண்றது, போட்டோ போடுறது, அவர்களை பத்தி போடுறது, அதை தவிர மக்கள் என்ன லாபம் அடைஞ்சாங்க இந்த பாலிசினால அப்படிங்கறத சொல்றதுக்கு சார் நான் ஒன்னே சொல்றேன் சார், தப்பா நினைக்காதீங்க. ஜீன் தெரப்பிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து என்ன, ஜீன் தெரப்பிக்கோட GST 0 பண்ணாங்க சார் போன கவுன்சில்ல. நிர்மலா சீதாராமன் மேடம் அதை பத்தி தானே சார் முதல்ல பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு எடுத்துனே பாப்கார்ன் ஆரம்பிச்சாங்கன்னா பாப்கார்ன் தான் போட்டு மீ மாடுறாங்க. பாப்கார்ன் ஒரு விஷயமே கிடையாது. அதாங்க ப்ரையாரிட்டி தெரியல. ஏதோ ஒன்று மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சிந்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தனியா கலட்டி தூக்கி வச்சுட்டு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திக்கிறத மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனை இந்த இடத்துல தான் வருது, அதுதான் ப்ராப்ளம். இதே நேரத்துல இந்த மாதிரியான பரப்புரையில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய இந்தியாவிலே நம்பர் 1 பார்ட்டின்னா நான் DMK தான் சொல்லுவேன். DMK அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதே எதை வந்து மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்களோ அதை வந்து ஹைலைட் பண்ணி நம்பர் 1, 2ன்னு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரையாரிட்டி இடத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு பிஜேபி சைடு. காலை உணவு திட்டம் போடுறோங்கிறது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில வந்ததை திரு ஸ்டாலின் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு அவர் உட்கார்ந்து குழந்தைங்களோட சாப்பிடுறதை எவ்வளவு பெரிய ஒரு ப்ளோ அப் பண்ணி அது பண்ணாங்க. அது மாதிரிதான் மார்க்கெட்டிங் தேவை. இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல மார்க்கெட்டிங்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அத இன்னும் பிஜேபி உணராமல் இருக்கோ அப்படின்னு. பட் இதெல்லாம் தாண்டியுமே கூட டெல்லி எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த தடவை விட்டதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க சார். சில சமயம் நான் இப்படிதான் சொல்லணும், ஒருவேளை பிஜேபி வந்து எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னா கூட சில பேர் பிஜேபி தான் ஓட்டு போடுறாங்க. அந்த லெவலுக்கு அதிருப்தி இருக்க, கோபம் இருக்கு. சார் இப்ப சற்று முன் வந்த செய்தி என்னன்னா 10 ஆம் ஆத்மி பார்ட்டி சிட்டிங் MLAs சீட் மறுக்கப்பட்டனர். அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டில அவங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டது. அவங்க அமித்ஷாவை பிஜேபி ஆபீஸ்ல அப்ரோச் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சார். சூப்பர். சோ நீங்க சொன்ன அந்த ஒன்லைனரோட இந்த விவாதத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டெல்லி தேர்தல் அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான கோபம் வெர்சஸ் இலவசம். பார்க்கலாம் மக்கள் வந்து எவ்வளவு வயசா முடிவெடுக்கிறாங்க, எவ்வளவு முற்போக்காக முடிவெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வந்திருந்து நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் ஸ்ரீராம், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.